தன்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது திருக்குறளும் மெய்யறமும் உணர்த்தும் வாழ்வியல் அறங்கள். இது ஒரு ஒப்பீடு கட்டுரை, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருக்குறள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நூலாயினும் திருக்குறளுக்கான பெருமைகளும் சிறப்புகளும் நாள்தோறும் பெருகி வருகின்றன. அதற்கு காரணம் என்ன? நாடு, மொழி, இனம், சமயம் ஆகியவற்றை கடந்து பொதுநிலையில் அமைந்து பல உரைகளை பெற்று உயர்ந்து நிற்கும் உலகம் போற்றும் உயரிய நூலாக திருக்குறள் திகழ்வதால்தான் இன்றும் அதே பெருமைகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. உலக பொதுமுறையான திருக்குறளுக்கு வ.உ.சி. எழுதிய உரை அவரது ஆழ்ந்த இலக்கண அறிவை வெளிப்படுத்துகின்றது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் நெறிமுறைகளை உலக அளவில் கொண்டு சென்றார். தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தை தமிழ் பேசும் சமூகத்திற்கு அப்பாற்பட்டவர்களுக்கு கொண்டு சென்று உலக அரங்கில் திருக்குறளின் மதிப்பை உயர்த்துவதற்கும் மொழி பெயர்ப்பாளராக வ.உ.சி. உதவி செய்தார். விடுதலையின் மீது மிக பெருமளவு வேட்கை கொண்டு மக்களின் உள்ளத்தில் நீங்காத இடம் பிடித்த வ.உ. சிதம்பரனார் தமிழின் மீது சொல்லனா பற்று கொண்டிருந்தார். பாமர மக்களுக்கும் நாட்டு நடப்புகளை புரிய வைக்கும் எளிய நடையிலான மேடை பேச்சு கலையால் நாட்டு மக்களிடையே விடுதலை மற்றும் கப்பலோட்டிய தமிழரான வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை வ.உ.சி. கண்ணனூர் சிறையில் இருக்கும் பொழுது எழுதிய நூலான மெய்யறம் என்ற நூல் சாட்சியாக அமைகின்றது. மெய்யறம் என்பது வ.உ. சிதம்பரம் பிள்ளை தனது ஒழுக்கம், உண்மை, அறம், தேசப்பற்று, ஆன்மீகம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து எழுதிய நூலாகும். இது நமக்கு உண்மை உணர்வு மற்றும் தர்ம வாழ்வு ஆகியவற்றை கற்றுத்தருகின்றது. திருக்குறளும் மெய்யறமும் உணர்த்தும் வாழ்வியல் அறங்கள் ஓர் ஒப்பீடு அப்படிங்கிறத பற்றி இந்த கட்டுரையில் பார்ப்போம். வ.உ.சி. இயற்றிய மெய்யறம் 125 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 பாடல்களை கொண்டுள்ளது. ஒரு பாடல் என்பது ஒரு வரி மட்டுமே உடையது. மெய்யறம் திருக்குறள் விளக்கும் நீதி கருத்துக்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூலாகும். இதில் 5 பகுதிகள் உள்ளன. முதல் பகுதி மாணவர்களுக்கும், 2வது பகுதி இல்லத்தார்களுக்கும், 3வது பகுதி ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும், 4வது பகுதி நன்னெறி குறித்தும், கடைசி பகுதியில் உண்மையை அடைவது எப்படி என்றும் வ.உ.சி. விளக்குகின்றார். அவர் விடுதலை பெற்ற பின்னர் அந்த நூல் வெளியிடப்பட்டது. மெய்யறம் என்னும் நூலில் ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்வது எப்படி, தனது விதியை தீர்மானிப்பது எப்படி என்றும் வ.உ. சிதம்பரனார் விளக்குகின்றார். மேலும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, மனதை ஆள்வது, மனதில் தீய எண்ணங்களை விலக்கி நல்ல எண்ணங்களை உண்டாக்குவது எப்படி என்றும் விளக்கியுள்ளார். வ.உ. சிதம்பரனார் டாக்டர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் வ.உ.சி. கண்ட மெய்ப்பொருள் என்னும் நூலில் மெய்யறம் குறித்து கீழ்காணுமாறு கூறியுள்ளார். இந்நூலை திருக்குறள் பாடல்களின் பிழிவு என்று கூட கூறலாம். வள்ளுவர் 7 சீர்களில் 1.25 அடியில் குறளை இயற்றினார். ஆனால் வ.உ.சி. அவர்கள் ஒரே அடியில் பாடலை பாடியுள்ளார். மெய்யறத்தின் கருத்துக்களை பார்க்கும் பொழுது ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், திரிகடுகம், கலித்தொகை, தொல்காப்பியம், நன்னூல், புறப்பொருள் வெண்பாமாலை, தண்டலையார் சதகம் ஆகிய நூல்களின் கருத்துக்களோடு ஒன்றி இருப்பதை காண முடிகின்றது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அரங்க ராமலிங்கம் அப்படின்றவர் சொல்கிறாரு. சரிங்களா? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் குறிப்பிட்டுள்ள அனைவருக்குமான அறங்களை மாணவர் இயலில் வ.உ.சி. அவர்கள் மாணவர்கள் இறைச்சி, மது, திருட்டு, புறங்கூறுதல், பொய், இரத்தல், பொறாமை, போதை பொருட்கள், பயனில சொல்லாமை போன்றவற்றை விளக்கும்படி மெய்யறத்தில் அழகாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நட்பு, ஒழுக்கம், நன்றி மறவாமை, நடுவு நிலைமை, அடக்கம், முயற்சி, ஊக்கம் போன்றவற்றின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கான முக்கியமான பண்புகளையும் அழகாக எடுத்துரைத்துள்ளார். ஒழுக்கம் உயர்வை தரும். அறிவார்ந்த பண்பார்ந்த சமூகத்தை உருவாக்கும் மனிதன் ஒழுக்கத்தோடு அற வாழ்க்கையை மேற்கொள்பவனாக இருத்தல் வேண்டும். கல்வி என்பது அறிவை வளர்ப்பதற்கு மட்டும் பயிற்சி அளிக்கக்கூடாது. உன்னதமான மனித பண்புகளை பின்பற்றுவதற்கு பயிற்றுவிப்பதாகவும், ஒழுக்கம், வாய்மை போன்ற உயரிய பண்புகளை உருவாக்குவதாகவும் இருத்தல் வேண்டும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது ஒரு ஒழுக்கத்தை பேணி பின்பற்றினால் அவர் மேன்மையை அடைவார், பெருமை கைகூடும். அதுவே ஒழுக்கத்தை பின்பற்றாமல் தீய செயல்களை செய்தால் அவர் இழிவு நிலையை அடைவார், கீழ்மக்கள் என்று கருதப்படுவார். ஒழுக்கத்தை பின்பற்றாத காரணத்திற்காக நீங்காத
பழியையும் பெறுவார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் எனும் குறட்பாவானது நல்லொழுக்கம் நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளுவரின் கருத்துக்களை வலியுறுத்தும் விதமாக வ.உ.சி. அவர்கள் தமது மெய்யறத்தில் மாணவர்களின் கடமைகளுள் ஒன்றாக இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒழுக்கமும் கல்வியும் ஒருங்குவதைக் கொள்ளல். அதாவது ஒரே சமயத்தில் நல்லொழுக்கத்தை கடைபிடித்து கல்வியும் கற்க வேண்டும் என்று கப்பலோட்டிய தமிழர் கூறியுள்ளார். ஒழுக்கமுடையவர்களின் பண்புகளாக பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. இது மெய்யறத்தினுடைய 263வது வரி குறிப்பிடுகின்றது. தன்னை நேசிப்பது போல் மற்றவர்களை நேசிப்பது. இது மெய்யறத்தினுடைய 268வது பாடல் குறிப்பிடுகின்றது. பகைவர்களுடன் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பழகுவார்கள். மெய்யறம் 269 கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒழுக்கமுடையவர்களது எண்ணம், சொல், செயல் இம்மூன்றும் ஒன்றாக விளங்கும் என்று வ.உ.சி. மெய்யறத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் எடுத்துரைக்கின்றன. திருவள்ளுவர் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக எண்ண வேண்டும் என்ற கருத்தை வ.உ.சி. அவர்கள் வழிமொழிந்துள்ளார். திருவள்ளுவரும் வ.உ.சி.யும் ஒழுக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் நல் ஒழுக்கத்தினால் கிட்டும் நன்மைகளை அழகாக எடுத்துரைத்துள்ளனர். அடக்கம் அமரலுள் வைக்கும். அடக்கம் என்பது உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வது அல்ல, உங்கள் பலம் பலவீனங்களை அறிந்து யதார்த்தமான கண்ணோட்டத்துடன் இருப்பதாகும். அடக்கம் அமரலுள் உய்க்கும் எனும் குறட்பாவின் வாயிலாக வள்ளுவ பெருந்தகை அடக்கம் ஒருவனை தேவர் உலகில் உயர்ந்த நிலையில் வைக்கும் என்றும் அடங்காத தன்மை இருள் மிகுந்த நரகத்தில் துன்ப நிலையில் தள்ளிவிடும் என்றும் கூறியுள்ளார். அடக்க மனம்புல தணுகா தடக்கல். மெய்யறம் 251. அதாவது அடக்கம் என்பது மனதை ஐம்புலன்களில் இருந்தும் காத்தல் என்றும் அறிவினர்க்கென்று மடங்கி எழுகல். மெய்யறம் 252. அதாவது அடக்கம் என்பது அறிஞர்களுக்கு எப்பொழுதும் அடங்கி நடத்தல் ஆகும். அடக்க நன்னெறி நடக்கச் செய்யும். மெய்யறம் 263. அதாவது அடக்கம் நல்லொழுக்க நெறியில் நடக்கச் செய்யும் என்றும் வ.உ.சி. குறிப்பிட்டுள்ளார். பல வகையான செல்வங்களையும் தரக்கூடிய அடக்கத்தை உடையவர் வீடு பெற்றை அடைவார் என்று வ.உ.சி. அவர்கள் மெய்யறம் என்ற நூலில் தெளிவுபடுத்தியுள்ளார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். உயர்ந்த எண்ணங்கள் நம்மை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் சுற்றி இருப்பவர்களையும் உயர்வடைய செய்யும். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ளுவதெல்லாம் என தொடங்கும் 8வது குறட்பாவானது 6வது குறட்பாவானது நம் எண்ணங்கள் அனைத்தும் உயர்வானதாக இருக்க வேண்டும், அவ்வெண்ணம் கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை கைவிடக்கூடாது என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்ந்தவை எவையவையோ அவையலா முள்ளுக. அதாவது மெய்யறம் 286வது பாடலில் கூறியுள்ளார். அதாவது உயர்ந்தவை அனைத்தையும் அடைய எண்ண வேண்டும், அவற்றின் ஒன்றை அடைந்திட விரும்புக. மெய்யறம் 287. அதாவது அவற்றினுள் ஒன்றை அடைய விரும்புதல் வேண்டும். நம்முடைய உயர்ந்த எண்ணங்களை அடைய வழிகளை ஆராய்ந்து அதில் வரக்கூடிய இடையூறுகளை ஆராய்ந்து அந்த இடையூறுகளை நீக்கி நமது குறிக்கோளை அடைய உதவும் வழிகளை கண்டறிய வேண்டும் என்று வ.உ.சி. அவர்கள் மெய்யறத்தில் 288, 289, 290 ஆகிய வரிகளில் அழகாக பதிவிட்டுள்ளார். முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சி முடிவை நோக்கியதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். தெய்வத்தான் ஆகாதெனினும் குறள் 619 எனும் குறட்பாவானது ஊழின் காரணமாக ஒரு செயல் செய்ய முடியாமல் போனாலும் அவன் மேற்கொண்ட முயற்சியானது உடம்பு வருந்திய வருத்தத்திற்கு கூலியை தரும் என்று திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் கருத்தை அடியொற்றி வ.உ.சி. எழுதிய மெய்யறத்தில் முயற்சி இழையூ முதுகிடச் செய்யும். மெய்யறம் 293. அதாவது முயற்சி வெற்றிக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியடைய செய்யும் என்று கூறியுள்ளார். உடையவர்கள் உலகத்தையும் வென்று விடுவார்கள். முயற்சியுடையார் உலகம் ஆழ்வார். மெய்யறம் 294. அதாவது விடாமுயற்சி உடையவர்கள் உலகத்தையும் வென்று விடுவார்கள். பல வகை பெருமைகளை கொடுக்கும் இயல்புடைய முயற்சி குறித்து திருக்குறளில் ஆள்வினையுடைமை அதிகாரத்தை வழிமொழிந்து பல வகை கருத்துக்களை முயற்சியுடைமை எனும் அதிகாரத்தில் வ.உ.சி. பதிவு செய்துள்ளார். வாய்மை புகழ்நிலையை அளிக்கும். சமூக ஒருங்கிணைவில் அனைத்து செயல்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழ்கின்றன. ஒருவரை ஒருவர் நம்புவதற்கு அனைவரிடமும் வாய்மையும் பொய்கூறா நல்லியல்புகளும் அமைந்திருத்தல் வேண்டும். பிறருக்கு சிறிதும் தீமை தராத சொற்களை கூறுதல் வாய்மை என திருவள்ளுவர் 291வது குறட்பாவில் குறிப்பிட்டுள்ளார். பொய்மையும் வாய்மை இடத்த. குறள் 292 என தொடங்கும் குறட்பா குற்றமற்ற நன்மையை தருமானால் பொய்யான சொற்களும் வாய்மை என தகுதி பெறும் என்று வாய்மைக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். இதே கருத்தை வ.உ.சி. அவர்கள் புரைதீர் நலந்தரின்
பொய்மையும் வாய்மையாம். மெய்யறம் 164. அதாவது குற்றமில்லாத நன்மையை தரும் எனில் பொய்யும் உண்மைக்கு சமமாகும் என்று மெய்யறத்தில் பதிவு செய்துள்ளார். மேலும் தீமையை தருமெனின் வாய்மையும் பொய்மையாம். மெய்யறம் 163. அதாவது தீய விளைவை தருமெனில் உண்மை என்பது பொய்க்கு சமமாகும் என்று கூறியுள்ளார். பொய்மை அன்ன புகழில்லை. குறள் 696. ஒருவனுக்கு பொய் சொல்லாமல் வாழ்தலை விட சிறந்த புகழில்லை வேறு எதுவுமே இல்லை என்ற குறட்பாவினை அடியொற்றி பொய்மையொரீஇயர் புகழ்வி அடைவர். அதாவது மெய்யறம் 170 என்பதன் வாயிலாக பொய்யினை நீக்கியவர்கள் புகழுக்கு உரிய இடமான சொர்க்கத்தை அடைந்து இன்பமடைவார்கள் என்று கூறியுள்ளார். நன்றி மறப்பது நன்று. ஒருவர் செய்த உதவியை பெற்றுக்கொண்டவர் அதை தம் வாழ்நாளில் ஒருபோதும் மறவாதிருக்க வேண்டும் என்ற உயரிய பண்பாட்டை செய்நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் குறட்பாக்களின் வாயிலாக வள்ளுவ பெருந்தகை உணர்த்தியுள்ளார். பயன்துக்கார் செய்த உதவி எனும் குறட்பாவானது உதவி செய்தால் இந்த பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் ஒருவன் செய்த உதவியின் பயனை ஆராய்ந்தால் அது கடலை விட பெரியது என்று திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். வ.உ.சி. அவர்கள் உயர்ந்தது கைமாறுறவாது தவல். மெய்யறம் 235. அதாவது உதவியில் உயர்ந்தது பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் உதவியாகும் என்று தமது மெய்யறத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உதவியோர் மிகை செய்யினுடதை மறத்தல். மெய்யறம் 239 என்பதன் வாயிலாக உதவி செய்தவர்கள் ஏதேனும் குற்றங்களை செய்தால் உடனடியாக அதை மறந்துவிடுதல் வேண்டும் என்று ஒன்றன்னா இன்னா செய்யினும் எனும் குறட்பாவின் கருத்தை பின்பற்றி எழுதியுள்ளார். செய்நன்றி உணர்வு மானிடராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மிகவும் இன்றியமையாத பண்பு என்பதால் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் தங்கள் இலக்கியங்களில் வலியுறுத்தி கூறியுள்ளனர். நலம் தரும் நட்பு. தமிழர் தம் வாழ்வில் நட்பு என்பது வாழ்வியல் அறமாக போற்றப்பட்டதை இலக்கியங்களின் வாயிலாக அறிய முடிகின்றது. மானிடத்தின் உயரிய பண்பான நட்பு குறித்து நட்பு, நட்பாராய்தல், பழமை, தீநட்பு, கூடா நட்பு, சிற்றினம் சேராமை போன்ற அதிகாரங்களின் வாயிலாக தெளிவுற திருவள்ளுவர் விளக்கமளித்துள்ளார். வ.உ.சி. அவர்கள் தீயினம் விலக்கல், நல்லினம் சேர்தல் ஆகிய அதிகாரங்களின் வாயிலாக மானுட வாழ்வில் ஒருவனது தீமையை குறைக்கவும் அவனை நேசிக்கவும் அவனோடு சரியான முறையில் நட்பு பாராட்டவும் முறையற்ற நட்பையும் கூடா நட்பையும் கண்டுணர்ந்து கொண்டு செயல்படவும் மனித குலத்திற்கு வழிகாட்டியுள்ளார். தீயினம் விலக்கி நல்லினம் சேர்தல். மெய்யறம் 7. அதாவது தீயவர்களின் நட்பை தவிர்த்து நல்லவர்களுடன் சேர வேண்டும் என்று மாணவர்களின் கடமையை கப்பலோட்டிய தமிழர் குறிப்பிட்டுள்ளார். அறிவுடைமை. அழிவு வராமல் காக்கக்கூடிய அறிவானது மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செலவிடுதல். குறள் 422 என்றும் தான் சொல்லுவனவற்றை எளிமையாக புரியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்பனவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து அறிதல். குறள் 424 என்றும் உலகத்தில் உயர்ந்தவர்களை நட்பாக்கிக் கொள்வது சிறந்த அறிவாகும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறியுள்ளார். அழிவிலிருந்து பாதுகாக்கும் தன்மையுடைய அறிவானது அறிவிற்கறிகுறி யாவன செய்தல். மெய்யறம் 276. அதாவது அறிவுடைமை என்பது நன்மை பயக்கும் செயல்களை செய்தல் ஆகும். மேலும் எளியவா செலவுரை தரியவை உணர்தல். மெய்யறம் 277 என்பதன் வாயிலாக அறிவு என்பது கேட்போர் உள்ளத்தில் பதியும்படி எளிமையாக சொல்வதும் மற்றவர்கள் கூறும் எளிதில் அறிய முடியாத பொருளை புரிந்து கொள்வதும் ஆகும் என்று வ.உ.சி. குறிப்பிட்டுள்ளார். உலகினோடு எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்பே அறிபவர் அறிவுடையார் என்னும் கருத்தை திருவள்ளுவர் 427 மற்றும் 429 குறட்பாக்களில் பதிவு செய்துள்ளார். திருவள்ளுவரின் இக்கருத்தை வ.உ.சி. எதிர்தா காத்து வின்ப முடைதல். மெய்யறம் 280. அதாவது பின் வருவதை முன்பே அறிந்து தன்னை காத்து எல்லாவிதமான இன்பமும் அனுபவித்தல் அறிவுடைமை ஆகும் என்று மெய்யறத்தில் கூறியுள்ளார். வ.உ.சி. அவர்கள் மாணவரியலில் கொலை விலக்கல், புலால் விலக்கல், களவு விலக்கல், சூது விலக்கல், இரவு விலக்கல், மயக்கும் விலக்கல், பொய்மை விலக்கல், புறஞ்சொல்லல் விலக்கல், பயனில் சொல் விலக்கல் போன்றவற்றை மாணவர்கள் நீக்கினால் வாழ்வில் வெற்றி பெற வழியாக திருவள்ளுவரின் அடியொற்றி மிக சிறப்பாக இயற்றியுள்ளார். மெய்யறத்தின் 5 பகுதிகள் மனித வாழ்வை செம்மையிற செய்யும் அருமருந்து என்றால் மிகையாகாது. எதிர்கால தூண்களாகிய மாணவர்கள் மெய்யறம் பயில்வது பல அற இலக்கியங்கள் பயின்றதற்கு